சென்னைக்கு கிழக்கு தென்கிழக்கு திசையில் 40 கிலோமீட்டர் தொலைவில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது நிலை பெற்றிருக்கிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் மாணிக்கம். மாணிக்கம், முழு விவரங்கள் என்ன? காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வடக்கு நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில அதனுடைய திசை மாறி மணிக்கு 3 கிலோமீட்டர் வேகம் என்ற அளவுல சென்னை நோக்கி அதனுடைய தென்புறத்தை நோக்கி நகர்ந்து வருவதாக வானிலை ஆய்வும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இருந்த நிலையில் இருந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெயர்ந்திருக்கக்கூடிய சூழலில் அதனுடைய வலுப்பெறுவதற்கு ஏறக்குறைய 18 மணி நேரம் எடுத்துக்கொண்டிருப்பதாகவும் 18 மணி நேரமும் சென்னைக்கு அருகே 50 கிலோமீட்டர் தொலைவில் நகராமல் இருந்த சூழல்ல இன்று காலை 5:30 மணிக்கு பிறகாகத்தான் அது நகர தொடங்கி இருக்கிறது. அதுவும் மெதுவாக மணிக்கு 3 கிலோமீட்டர் வேகத்தில் நகர தொடங்கி இருக்கிறது. இது தொடர்ந்து இதே போல் வேகத்துல தென்மேற்கு திசையில தமிழ்நாட்டினுடைய கடலோர பகுதிகளை நோக்கி நகர்ந்திருக்கக்கூடிய சூழலில் கரையை நோக்கி நகரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் கரையை நோக்கி நகர்வதன் காரணமாக இது கரையை கடக்க கூடுமா என்று என்பதற்கு இது கரையை கடக்காது என்று வானிலை தெரிவித்திருக்கிறார்கள். காரணம், இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இருக்கும் பொழுதுதான் இது கரையை கடக்கக்கூடிய நிகழ்வாக எடுத்துக்கொள்ளப்படும். மற்றபடி இது ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவோ இல்ல வெறும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவோ இருக்கக்கூடிய சூழலில் இது கரை மீது வந்தால் அது கரையை கடக்கும் நிகழ்வாக எடுத்துக்கொள்ளப்படாது. கரை மேல் நிகழும் ஒரு நிகழ்வாகத்தான் எடுத்துக்கொள்ள முடியும் என வானிலை ஆய்வும் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இருக்கக்கூடிய சூழல்ல இன்று மாலை நேரத்துக்குள்ளாக வங்கக்கடல்ல கரைக்கு நெருக்கமான இடங்கள்ல அது வலு இழந்துவிடும் என்பதனால இது மேலும் கரை கடக்கக்கூடிய நிகழ்வாக எடுத்துக்கொள்ள முடியாது. இது வெறும் கரையை தொடும் கரை மேல் நிகழக்கூடிய ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக அல்லது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தான் இதனால் இருக்க முடியும் என்று வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. மேலும் இது வலுவிழக்கக்கூடிய இந்த சூழலிலும் மழை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு என்பது அதிகமாக இருக்கும் என்று வானிலை ஆய்வு கணித்திருக்கிறாங்க. எனில் தற்பொழுது இருக்கக்கூடிய வேகம் என்பது தாழ்வு மண்டலம் என்ற வேகத்தில் இருக்கிறது. இன்னும் இது வலுவிழக்கக்கூடிய சூழல்ல காற்றினுடைய வேகம் குறையக்கூடும். காற்றினுடைய வேகம் குறைவதனால் நிலத்திற்கு வரக்கூடிய மழைமேக கூட்டங்கள் உடனடியாக கலைந்து செல்லாமல் நின்று நிதானமாக பெய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதனால் இன்றைய தினமும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்கள்ல மழை தொடர்ந்து பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. மேலும் இன்றைய தினம் தொடர்ந்து பெய்யக்கூடிய சூழலில் மழை தொடர்ச்சியாக இல்லாமல் அவ்வப்போது விட்டு விட்டு பெய்யக்கூடிய மழையாக இருக்கும் எனவும் ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் விட்டு விட்டு பெய்யும் பொழுது மழை நன்றாக பலத்த மழையாக வலுத்து பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களுடைய கடலோர பகுதிகளில் இது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழக்கக்கூடிய சூழல்ல இதனால் உருவாகக்கூடிய மழைமேக கூட்டங்கள் கடலோர பகுதிகள் இந்த 3 மாவட்டங்களுடைய கடலோர பகுதிகள் மீது அதிக நேரம் நிலவுவதற்கான வாய்ப்பு இருப்பதால் கடலோர பகுதிகளில் அதிக மழை பொழிவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக 800 உள்ளிட்ட பகுதிகளில் அதி கனமழை பதிவாகி இருக்கிறது. இந்த பகுதிகளும் கடலோரமாக இருக்கக்கூடிய பகுதிகள் தான். எனவே கடலோரமாக இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு தான் அதிக அளவில் மழை பொழிவுக்கான வாய்ப்புகளும் இருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. மேலும் இன்றைய தினம் இந்த 3 மாவட்டங்களிலும் ஒரு 24 மணி நேரம் என்ற அளவீடு எடுத்துக்கொள்ளும் பொழுது இது 1 மணி நேரத்தில் எடுத்துக்கொண்டால் 1 மணி நேரத்திற்கு 1 முதல் 2 சென்டிமீட்டர் அதிகபட்சமாக மழை பெய்யக்கூடிய வாய்ப்பாக தான் இருக்கும். ஆனால் ஒட்டுமொத்தமாக ஒரு நாள் முழுமைக்குமாக 24 மணி நேரத்துக்கு எடுத்துக்கொள்ளும் பொழுது 24 மணி நேரத்துக்கு அதனுடைய அளவு 20 சென்டிமீட்டரை கடந்து பதிவாகக்கூடும் என்பதனால் இன்றைய தினமும் சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை கொடுக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. மேலும் இன்னும் உறுதியான தகவல்கள் எந்த அளவுக்கு மழை வரக்கூடும் என வானிலை ஆய்வு மையத்துடைய கணிப்புகள் வெளியாகவில்லை. மேலும் இன்னும் சில மணி நேரத்துக்குள்ளாக அந்த அறிவிப்புகளும் வந்துவிடும். இன்றைய தினம் மழை பெய்வது உறுதி, விட்டு விட்டு மழை பெய்யும் என்பது உறுதி. கடலோர பகுதிகளில் மழை வலுத்து பலத்த மழையாக பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதும் உறுதி. ஆனால் அது ரெட் அலர்ட்டாக இருக்குமா அல்லது ஆரஞ்சு அலர்ட்டா என்பதெல்லாம் பின்வரும் அறிவிப்புகளில் தெரிவிக்க இருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.